ஹைஃபை ரேடியோங்க, ஹை ஃபிடிலிட்டி ரேடியோ, டோன் கண்ட்ரோலோடு இருக்குது. ஹை குவாலிட்டி ரேடியோ, யூஎம்எஸ் கம்பெனிங்க. பாலிடெக்னிக் காலேஜ் இந்த இதெல்லாம் அங்கே 1946 கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் ஆத்தர் ஹோப் பாலிடெக்னிக். சூப்பர் விஷயம். யார் யாருக்கெல்லாம் ரேடியோ பிடிக்கும் வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தலாமே வால் ரேடியோங்க. இங்கே பாருங்கள் வால்னு இருக்குது. ஆனால் இதை பாருங்களேன், இது எல்லாமே டிரான்சிஸ்டர் ரேடியோ. எமிட்டர், பேஸ் கலெக்டர், என்பிஎன், பிஎன்பி. யார் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க. எல்லாம் ஷார்ட் வேவுங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எஃப்எம் இருக்காது. ஷார்ட் வேவ் 1, 2, 3 மீடியம் வேவ் இருக்குங்க. லாங் வேவ் ரேடியோ இருக்கான நான் பார்த்துட்ருக்கேன். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சோல்ட் ரேடியோ இந்த வேர்ல்ட் 1970. 2 பேண்ட் ஷார்ட் வேவ், மீடியம் வேவ், யூஎம்எஸ் டிரான்சிஸ்டர் ரேடியோ. நிறைய பேருக்கு அந்த முன்னாடி அந்த இது தெரியும், அந்த ஃபன்னியாக ஒரு சேயிங் ப்ராப்ளம் மாதிரி டிரான்சிஸ்டர் மை சிஸ்டர்னு சொல்லுவாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா டக்குன்னு பாடும். இங்கே பாருங்கள் பாஸ் ட்ரபிள்லாம் இருக்குங்க. கிளாசிக்கலில் கசட் பிளேயரு 87, ஆட்டோ ஷட் ஆஃப், ரெக்கார்டர். அப்போல்லாம் இங்கே ஒரு மைக்கில் இருந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூலாம். ரேடியோ வித் ரெக்கார்ட் பிளேயருங்க. டிரான்சிஸ்டர் ரேடியோ, 2 பேண்ட் 8 டிரான்சிஸ்டர் ரேடியோ, டிவிடி பிளேயரு, MP3 விசிடி சிடி பிளேயரு, விசிடி, ஃபியூல் இன்ஜெக்ஷன் பார்ட்ஸு, டிஜிட்டல் கிளாக்குங்க 74ல் தயாரிச்சது, குவார்ட்ஸ் கிளாக்கு, கேட்லாகு. இதுதாங்க கேங்கு. When 2 parallel plates are separated by a gap, it forms a capacitor. So when the 2 plates having non-circular pattern but a sector or arc-type pattern and one is kept constant, another twisting, it creates variable capacitor for tuning. பாருங்க பென் இஸ் மேட்டர் than short. பசங்களோட கல்வி தாங்க ரொம்ப முக்கியம். பால் பாயிண்ட் பென் ரீஃபில் மேனுஃபேக்சரிங். இவ்வளோ பேனா பாருங்கள். இந்த பேனாவில் எழுதியிருப்பீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் இந்த பேனாவை பார்க்குறதே ஒரு வரப்பிரசாதம் தாங்க. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, எவ்வளோ நட்பு, எவ்வளோ கான்டாக்ட்ஸு, எவ்வளோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமே. காக்கா துரத்துவோமே, டிடி நேஷ்னல் இது தானே வரும் டெலகாஸ்ட்டு. அப்போல்லாம் அழகாக கவர்மெண்ட்டு டிவியை டைரெக்டாக ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. இப்போது நாம் செட்டாப் பாக்ஸ் வழியாக பார்க்குறோம். அப்போ நம்மளோட ஆண்டனா எப்படி ரிசீவ் ஆகிருக்கு பாருங்கள். அனலாக் டிரான்ஸ்மிஷனுங்க. இப்போ இருக்கலாம் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன். அனலாக்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். டைரெக்டாக வீட்டுக்கு வந்துடும் சிக்னல். டிவி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் கேரண்டீடாக சொல்கிறாங்க. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணாலும் வேலை செய்யுங்க. சிஆர்டிலாம் அவ்வளோ அழகுங்க. யாரெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கலர் டிவி இந்த காலத்து மக்கள் 90s கிட்ஸ் 2K கிட்ஸுன்றாங்க. யாரெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். இந்தியன் மேடு பாக்கெட் கால்குலேட்டர் பாருங்கள். யூஎம்எஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பெரும்பாலும் கேஷ் யூஸ் பண்ணியிருப்போம். பின்வில் கால்குலேட்டர், எலக்ட்ரானிக் டேபிள் டாப் கால்குலேட்டர்.